கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:5. ஜெபத்தோட இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமமது. வானிலும் புவிலும் மேலான நாமம் வல்லமையல நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமல்ல திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமல்ல திருநாமமது. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. நாமம் வென்றிடுவோம் அந்த நாமத்திலே. இயேசு என்னும் திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே மாலும் பாவியை மீட்க பாரினில் வந்த மெய் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. துயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் தவிப்பு சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்னும் திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லாட், ஜானகி அம்மான் பிரைஸ்லாட். நம்ம செய்திக்குள்ள போவோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். இன்னைக்கு நம்ம ஒரு செய்திக்கு தலைப்பு நான் கொடுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போற 6, 7, 8, 9, 10 எல்லாமே இந்த தலைப்புக்குள்ள வருகிறது. தலைப்புக்கு என்ன? இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அப்படின்னா என்னன்னா முடிசூடப்படுதல். முடிசூடப்படுதல் யாருக்கு முடிசூடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜாக்கு. ராஜா இல்லவர், ராஜாதி ராஜா. இவர் சர்வ வல்லவர். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு மனிதனாக வருகிறார். த இன்கார்னேஷன். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தையில இருந்துச்சு. பாத்தீங்களா? கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையே கிறிஸ்து இயேசு. அதை நான் உங்களுக்கு விளக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு முன்னாடி சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த ஆர்டரை மாத்துறாரு. கிறிஸ்து இயேசு. கிறிஸ்து முதல்ல வந்துறாரு, இயேசு 2வது வர்றாரு. கவனமா பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்தது. கிறிஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேசியா, தேவனுடைய குமாரன். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கிறிஸ்து. ஒரு சமாரிய பெண் சொல்லுகிறார், கிறிஸ்து வரும்பொழுது எங்களுக்கு இதெல்லாம் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி. டாபிக் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீர் குடிக்கிறதுக்காக ஒரு கிணத்தன்றை போகிறார். அங்க ஒரு சமாரிய பெண் அங்க இருக்கா. அவர்கிட்ட போய் ஆண்டவர் கேட்கிறாரு, தாகத்துக்கு தண்ணீர் தா அப்படின்னு கேட்கிறார். அந்த பெண்ணு சொல்றான், யா நீர் ஒரு யூதன், நான் ஒரு சமாரிய பெண், நீங்கெல்லாம் என்கிட்ட தண்ணி குடிக்க கேட்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறான். உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு ஆன்சர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு ஒரு தண்ணியை கொடுப்பேன், அது ஜீவ தண்ணீர். அந்த தண்ணியை நீ குடிச்சிட்டேன்னா உனக்கு தாகமே வராது. அவர் சொல்றது தாகம் பாவத்தின் மேல இருக்கிற தாகத்தை அவர் சொல்றார். அப்ப அந்த பெண் நைஸா என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே கிணறு ரொம்ப ஆழமா இருக்கேயா, உங்ககிட்ட கயிறும் இல்ல பாத்திரம் எப்படியா நீ தண்ணி கொண்டு வருவ அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்த டாபிக் லேசா மாறி, இந்த கிணற்றை
தந்த எங்களுடைய முற்பிதாவாகிய யாக்கோபுடன் நீர் பெரிய ஆளையா அப்படின்னு நைசா அவரை விட்டு ஆகப்படுறான். ஆண்டவர் அவருக்கு சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில உள்ளத நைசா வெளியில கொண்டாரு. உனக்கு இருக்கிற புருஷனை கூட்டிட்டு வாங்கிறாரு. அவர் சொல்றா, எனக்கு புருஷன் கிடையாது அப்படிங்கிற. அதுக்கு அவருக்கு ஆகிட்டு, நீ தூரம் 4 புருஷன் வச்சிருந்த, இப்ப இருக்கிற புருஷன் உன் புருஷன் கிடையாது, நீ அப்படி ட்ரை பண்ணி பாக்குற, இருந்தாலும் நமக்கு செட் ஆவார் ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீ சொன்னது ரைட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்துலதான் அவன் மறுபடியும் டாபிக்கை மாத்துறான். அவன் டாபிக் மாத்தி போயிட்டே இருக்கிறான். சொல்ற மலையை காட்டுறான். இந்த மலையில நாங்க தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் தொழுகைக்கு நைகா போறான். அதாவது அவ எப்படி சொல்றான்னா, நீ மோசமான பொண்ணு நினைக்காத, நான் மோசமான பொண்ணெல்லாம் கிடையாது, நான் மோசமான பொண்ணு கிடையாது, எனக்கு தொழுகை தெரியும், என்னுடைய பிதாவை தொழுது கொள்றது என்னன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகையை ஆரம்பிச்ச உடனே இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அந்த சமாரிய பண்ணிட்டார் கேட்டீங்கன்னா, இந்த மலையில் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் அப்படின்ட்டார். எங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருதுநகர்ல இந்த இடத்துக்கு இன்னைக்கு நான் எப்படி என் ஆண்டவரை தொழுது கொண்டேன், திருநாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம் ஈசினும் நாம் வானிலும் பூனிலும் மேலான நாமம் வல்லமையோல நாமம், ஒரு பவர்ஃபுல் நாமம் எங்க ஆண்டவர் நாமம். இதை எங்கும் விருதுநகர்ல நாங்க தொழுது கொள்ளுவோம். எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்க எல்லாரும் இந்த தொழுகையில பங்கு கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்து அந்த பெண் ஒரு முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ள வர்றா. என்ன சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நீங்க எங்களுக்கு சொல்றீங்க, ஆனா மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அந்த மேசியா வரும்போது இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாருன்னு சொல்லி அந்த பெண் மேசியாட்டே சொல்றான். யார்கிட்ட சொல்றா? மேசியாட்டே சொல்றான். மேசியா அதை கேட்டுட்டு சொல்றாரு, ஏம்மா நான் தான் அந்த மேசியா அப்படிங்கிற அந்த மேசியாவை தான் நம்ம இங்க பார்க்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்து சிந்தை. சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பேர் என்ன? இயேசு கிறிஸ்து. ஆனா சிலுவையில ஜெயத்தை பெற்று உயிர் தெளிந்த இயேசுக்கு ஆர்டர் மாறுது. எப்படி மாறுது? கிறிஸ்து இயேசு உள்ள சிந்தை. இப்ப நம்ம பாக்குற இன்னைக்கு சிந்தைங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பேர் நான் சொல்லி கொடுத்தேன். அது என்னன்னா இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வசனத்துல இருந்து காட்டுறேன். இன்கார்னேஷன் என்றால் என்னங்கிறது வசனத்துல இருந்து பார்க்க போறோம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். இதுதான் இன்கார்னேஷன். தேவ பக்திக்குரிய ரகசியமானது. தேவ பக்திக்கு உரிய ரகசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி எல்லாருக்கும் இருக்கு பக்தி. ஆனா தேவன் மேல உள்ள பக்தி, நம்முடைய பிதாவாக்கிய தேவன் மேல இருக்கிற பக்தி, தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ரகசியத்தினுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையானது. மகா மேன்மையானது, மேன்மையானது, மகா மேன்மையானது அப்படின்னா ரகசியங்களை நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஒரு மேன்மை கிடைக்கும். நேற்று நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன். எத்தனை பேர் அதை தியானிச்சீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்குலாம் அப்படி ஒரு சந்தோஷம். கிரியேஷனை பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். 6 நாளைக்குள்ள ஆண்டவர் எல்லாத்தையும் சிஸ்டத்தை முடித்துட்டான்னு, இன்க்ளூடிங் மீ. அவங்க போதாகிறாங்க, நானே அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா இந்த மேன்மையான ரகசியத்தை என்னுடைய குரு அப்படித்தான் நான் எடுத்துக்கிட்டேன். பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு அருமையாக விளக்கம் கொடுத்தார். ஐயா, முள்ளும் குறுக்கு எப்ப முளைச்சது? 6 நாளைக்குள்ளையா முளைச்சது? நோ நோ நோ, அது முளைச்சது எப்ப? பாவம் வந்ததுக்கு அப்புறம். அப்ப இந்த மேன்மையான ரகசியத்தை ஆண்டவர் எல்லாரும் கொடுக்க மாட்டாரு. தேவ பக்தி உள்ளவர்கள் மாத்திரம் தான் கொடுப்பார். அது கிரியேஷன்ல. இப்ப அந்த கிரியேஷன்ல இருந்து அந்த கிரியேட்டரை காட்டுறாங்க. கிரியேஷன் வேற, கிரியேட்டர் வேற. சந்திரன் இருக்கு, சூரியன் இருக்கு, இதெல்லாம் கிரியேஷன். ஆனா கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இப்ப நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு சொன்னேன், இன்கார்னேஷன். இன்கார்னேஷன் அப்படின்னா ஒருத்தர் முடிசூடப்படுகிறார், ராஜாதி ராஜாவாக முடிசூடப்படுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு தேவன். தேவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நேற்று நான் உங்களுக்கு சொன்னதுல லேசா உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். சில வருஷங்கள் நம்ம தியானிக்கணும், வாசிக்கணும். அப்பதான் அந்த மகிமை, அதாவது மேன்மையானது நமக்கு இன்னும் அழகாக புரிந்து கொள்ளும். வாசிப்போமா?
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க பார்க்கிற ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கிரியேஷன். இதுல யாருக்குமே பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்த 2வது அதிகாரத்துல எல்லாம் தேவன் 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 வரும், யெகோவா தேவன். ஆனா 2வது அதிகாரம் 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் பூமியிலே வானத்தில். இந்த கர்த்தர்ங்கிறதான் நம்ம பார்க்கணும். அதுதான் பவுல் இதை எவ்வளவு அழகா சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் யெகோவா தேவன் 1வது அதிகாரத்தில் இருந்த 1வது அதிகாரத்தில் இருந்த தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது வசனம் 2:4 தேவனாகிய கர்த்தர் பூமியிலே. தேவனாகிய கர்த்தர், இந்த கர்த்தரைத்தான் கர்த்தரை நாங்கள் கண்டோம் அப்படிங்கிறோம். யெகோவா தேவன் இங்கேயே மாம்சத்துல வெளிப்படல. ஆனா அந்த ஒரு கர்த்தர்ங்கிற ஒரு நாமத்தின் மூலமா தன்னை வெளிப்படுத்த. சரி, இன்னொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நேற்று சொல்லாத ஒன்று, இன்னைக்கு அதை நான் தனியா வச்சிருக்கேன். இப்ப 3வது அதிகாரத்துல பாவம் பூமிக்குள்ள வந்துருச்சு. முதல் வசனம் 3:1 தேவனாகிய கர்த்தர். இந்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். 16 வசனம் தேவனாகிய கர்த்தர், 18 வசனம் தேவனாகிய கர்த்தர், 10 வசனம் தேவனாகிய கர்த்தர், அப்படி தேவனாகிய கர்த்தர் 21, 22 தேவனாகிய கர்த்தர், எல்லாமே தேவனாகிய கர்த்தர் தான். அப்ப 3வது அதிகாரம் முதல் வசனத்திலையும் இப்ப அந்த கிரியேஷன்ல அவரை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல ஜீவன் சர்ப்பமான தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பம் நாகேஷ் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம். நாகேஷ் இது பாவம் வரதுக்கு முன்னாடி இந்த சர்ப்பம் மிக மிக அழகாக இருந்துச்சு. அது பேசக்கூடிய தன்மையா இருந்துச்சு. அதுதான் சாத்தான் இந்த சர்ப்பத்தை தன்னுடைய பக்கமா எடுத்துக்கிட்டான். இந்த இதுல ஒரு காரியத்தை நீங்க மூலமா பாத்தீங்கன்னா, அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல வெளிச்சத்தையும் புசிக்கலாம் என்று சொன்னதுண்டு. அதற்கு 3வது வசனத்துல ஏவாளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தனை வராம வெறும் கர்த்தனுங்க. அங்கதான் பாருங்க. இப்ப நீங்க நான் அதை கட்ட போட்டு வச்சிருக்கேன். 3வது ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடக்கூடாது என்றால் அவர் சொல்றார். இவ என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர்னு சொல்லிதான் இவன் ஓடி இருப்பான். ஆனா அந்த மாம்சத்துல வந்த கடவுள் ஒரு இன்கார்னேஷனுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தார். தேவனாகிய கர்த்தராக இருந்தவர் மாமிசத்துல வெளிப்பட்டார். அதைத்தான் நம்ம பார்க்கணும். தேவனாகிய கர்த்தர் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஆனாலும் ஏவாள் அவரை எப்படித்தான் சொன்னார் அப்படின்னு கர்த்தர் அப்படின்னு சொன்னார். தேவனாகிய கர்த்தருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அத ஒரு வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. தோமா அவனுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே. என் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே அப்படின்னா என்னை ஆண்டு கொள்ளுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டு கொள்ளுகிறார். இதைத்தான் ஆளுக்கை நான் பார்க்கணும். சரி, நான் உங்களுக்கு இன்கார்னேஷன் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம எந்த வசனத்திலிருந்து நம்ம போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம். அன்றின் தேவ பக்திக்குரிய ரகசியமானது. தேவனாய கர்த்தருக்கு ரகசியம். நெஞ்சில கை வச்சுட்டு இது எல்லாருக்கும் தெரியுமா? கட்டாயம். ஒரு சிலருக்கு மாத்திரம் ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுக்கிறார். அதான் நம்ம பார்க்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாருக்கும் மகா மேன்மை. தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு ஆர்த்தம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸ்டடி நல்லா கொஞ்சமா தான் நம்மளால போக முடியும். ஜம்ப் பண்ணி போட முடியாது. எடுத்துக்கலாமா? இந்த வெளிப்பட்டார் என்னங்கிறத நீங்க புரிந்து கொள்றதுக்கு எடுத்துக்கலாமா? கலாத்தியர் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 16வது வசனம். 16வது வசனத்துக்குள்ளவரை வெளிப்பட்டார் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. தம்முடைய குமாரன் நான் புறஜாதியத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த. எனக்குள் அப்படின்னா பவுலுக்குள்ள வெளிப்படுத்துகிறார். சரி, அதற்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வந்தார். இயேசு
வந்தாரு, சிலுவையில மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணுகிறார், நான் என்னைய இந்த சவுல் அப்படின்னு ஒருத்தர் நான் வெளிப்படுத்துறதுக்கு அவர் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கிறார். இப்போ ஒரு ஷூட்டிங் எடுக்கணும், ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சுக்கலாம். அந்த லொக்கேஷனை போய் அங்க போய் என்னென்னமோ செஞ்சு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதுபோல ஒரு மனுஷனுடைய திட்டம் சித்தத்துக்குள்ள ஒரு இடத்துல அதுபோல இங்க ஒரு இடத்த லொக்கேஷன் தெரிந்து கொள்கிறார், ஊரை தெரிந்து கொள்கிறார், தெருவை தெரிந்து கொள்கிறார். சவுல் நினைக்காத நேரத்துல ஒரு என்கவுண்டர் நடக்குது. அவன் என்ன நினைக்கிறான், நான் போய் ஒரு நிருபத்தை வாங்கிட்டு வந்துருக்கேன், இந்த சோகால்டு கிறிஸ்தவர்களை அழிச்சு கடைசி இருக்கிறவரை கூட நான் காலிமன விட மாட்டேன் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா தமஸ்குங்கிற ஊரை அடிச்சு பாருங்க, அவர் இந்த ஊர்ல வச்சு நான் உன்னை என்கவுண்டர் போட போறேன். இது நல்ல என்கவுண்டர், போலீஸ் சொல்ற என்கவுண்டர் கிடையாது, சந்திக்கிறார். தேவனாகிய கர்த்தர், நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தர் கிடையாது, தேவன் கிடையாது, தேவனாகிய கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தன்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவாக வெளிப்படுத்துகிறார். தன்னை துன்பப்படுத்துகிற கிறிஸ்துவாக வெளிப்படுத்துகிறார். ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3வது. அவன் பிரயாணப்பட்டு போய் தமஸ்கு சமீபம் ஒரு வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனுக்கு சுற்றி. அப்ப 5வது, அதற்கு கர்த்தர், ஆண்டவர் மாளிகை, தேவன் கிடையாது, கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வெளிப்பட்டுட்டார், உலகத்துல வெளிப்பட்டுட்டார். ஆனா இப்ப சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதற்கு கர்த்தர். வாசனத்தினுடைய ஆழங்களை நீங்க புரியுவதற்கு அவர் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கணும். எல்லாருக்கும் புரியுமானா எனக்கு தெரியாது. சரி, இதத்தான் பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துதான் கலாத்தியர் 1வது அதிகாரம் 16 அவர் எனக்குள் வெளிப்படுத்த பிரியமா இருந்த பொழுது, எனக்குள், அவருக்குள்ள வெளிப்படுத்துறதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிட்டார். சரி, வெளிப்படுத்துறதுனால என்ன நடந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் மாமிசத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவராக விளங்கும். ஆவியிலே நீதி உள்ளவராக. ஆவிங்கிறது 2 ஆவியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒன்று நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி, ஆவி ஆத்மா. சரீரத்துல சரீரம் கிடையாது, ஆத்மா கிடையாது, ஆவி. ஆவிக்குள் விளங்க பண்ணினார். இந்த ஆவிதான் தேவ ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் மூலமா வெளிப்படுத்துகிறது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நமக்குள்ள ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கு. மாமிசம் வேஸ்ட், ஆத்மா வேஸ்ட். உள்ள இருக்கிற ஆவிக்குள்ள ஆவியான ஒரு சத்தியத்தை உள்ளதுக்கு போட்டுருவார். எனக்கு சில சத்தியத்தை போடுறாரு, நான் அதை டைஜஸ்ட் பண்ணி அதை எனக்குள்ள புரிந்து கொண்டு உங்களுக்கு நான் அதை விளக்கப்படுத்துகிறேன். சரி, அடுத்து பாருங்க, தேவ தூதர்களிடத்திலே காணப்பட்டார், புறஜாதியத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக்கொண்டார். மகிமையில் எடுத்துக்கொண்டார். இதுவரை அந்த இன்கார்னேஷன் முடியுது. அதுல 2வது ஒரு செக்ஷனை நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவருடைய மரணத்தை பற்றி நம்ம பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம், இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார். இன்கார்னேஷன்ல இதுதாங்க மிக 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 பெரிய சத்தியம். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம இன்கார்னேஷன் ஒரு தியாலஜிக்கல் சப்ஜெக்ட். இது புரிந்து கொள்றது கஷ்டம், புரிந்துகிட்டீங்கன்னா பயங்கர சந்தோஷம். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14, இயேசுவானவர் மரித்த பின் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திருந்தாலும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இதுல பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்கார்னேஷனை நம்மளே கனெக்ட் பண்றாங்க. ஒரு சத்தியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இந்தியா தேசம் ஒரு அடிமையா இருந்துச்சு, ரைட்? அதற்கு
பலர் முயற்சி பண்ணாங்க. ஆனா மகாத்மா காந்தியுடைய எஃபர்ட்னால வெள்ளைக்காரன் ஓடி போயிட்டாங்க. இது ஒரு சரித்திரம். இந்த சரித்திரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு நமக்கு ஒரு சுதந்திர நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது முக்கியம். அதுல நமக்கு ஃப்ரீயா வாழ்ந்துருக்க முடியாது. ஆனா அதையும் நம்மளே கனெக்ட் பண்றதுதான் ஒரு இணைப்பு. சரி, தாஜ்மஹல் கெட்னார் அக்பர், மனைவிக்காக கெட்னார். நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்சல்யூட்லி நோ. அது ஒரு சரித்திரம், அது ஒரு கல்லறை, அதுக்குள்ள சில எலும்புகள் இருக்கும், அவ்வளவுதான். நமக்கு அது கனெக்ஷன் கிடையாது. ஆனா இங்க நம்ம பார்க்கிற இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து நம்ம பார்க்கிற சத்தியம் 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவனாய் சரி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16 இயேசுவானவர் மரித்த பின் எழுந்தார் என்று விசுவாசிக்கிறது. அப்ப ஒரு சரீரம் இந்த பூமிக்கு வருது. அந்த சரீரத்துக்கு பேரு சாரி ஒரு சரீரம் இல்ல, ஒரு மனிதன். அந்த மனிதன் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் பிறந்த இடம் பெத்லகேம் ஊர்ல பிறக்கிறார். ஒரு குழந்தையா பிறக்கிறார். வளர்ந்தது நாசரேத்துல வளர்ந்தார். 30 வருஷம் அவர் என்ன செய்தார்னு யாருக்கும் தெரியாது. ஆனா 30 வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் தன்னை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பிறகு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு நபர் ஒருவர் மரிக்கிறார். மரித்தவராக இல்லாதபடி அந்த சரீரம் உயிர்த்தது. அப்படி இயேசு கிறிஸ்துக்குள் நித்திருந்தாலும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். சரி, இப்ப இதை நம்ம ஒரு ரகசியம் பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு எல்லா பேக்ரவுண்டையும் கான்ஸ்டன்ட். பேக்ரவுண்டுக்கு டைம் ஓடி போச்சு. இப்ப வாசனத்துக்குள்ள வருகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இந்த கிறிஸ்து இயேசு யார்? மாமிசத்துல வந்த கடவுள். அவர் ஒரு சிந்தையோடு வந்தார். என்ன சிந்தையோடு வந்தாருங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். சரி, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிந்தை பிதாட்ட இருந்து வந்த சிந்தை அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பிதாட்ட இருந்து வந்த சிந்தை இயேசு கிறிஸ்துவாக வெளிப்படும். அவர் முதலாக இன்கார்னேஷன் வார்த்தை நான் சொன்னேன். அது தெரிஞ்சாதான் இந்த டாபிக்கே புரியும். அந்த இன்கார்னேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லூக்கா 2வது அதிகாரம் 16வது வசனம். இன்று ஒரு நாள், அந்த நாள் உலகத்தை 2ஆ பிரிக்குது. கிமு கிபி, கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துக்கு வெளியில, பாவி பரிசுத்தவான்கள் 2ஆ பிரிக்குது. இன்று ஒரு நாள். அது இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர் உங்களுக்கு காமிச்சேன். தேவன், தேவனாகிய கர்த்தர், அந்த கர்த்தர் கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து மேசியா, தேவகுமாரன். சில வசனத்தை நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க லூசு நினைக்காது. அதை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி வாசிக்கணும். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். அவர் ரட்சகர், சாதாரண மனிதன் கிடையாது. மனிதனாக வந்தார், ஆனால் ரட்சிக்க. இது பிதாவுடைய சிந்தையில் இருந்த காரியம். பிதா என்ன செய்யறாருன்னா, குமாரனை அனுப்பி. குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து மேசியா. அவரை ஒரு கன்னியினுடைய கர்ப்பத்தில் நான் அனுப்புவேன். சிந்தை இங்க ஆக்ஷனுக்கு வந்துருச்சு. வந்து உங்களுக்கு உங்களுக்கு யாருக்கு? நமக்கு, விசுவாசிக்கிற நமக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்கேன், அதை திரும்ப நான் சொல்றேன். ஒரு போதகர், நான் சிக்கினேன் சிக்கிட்டேன், நான் சிக்கிட்டேன். சுரேஷ் அவஞ்சனத்தை நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன், அப்படி ஒரு பிரைன் அவருக்கு. ஆனா இந்த ஊழியக்காட்ட நான் சிக்கிட்டு அவரு எல்லாமே அவரு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லித்தரணும் அப்படின்னு அவர் நினைப்பார். அப்ப என்ன சொல்றாருன்னா, 10வது வசனத்துல, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிக சந்தோஷம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம். இந்த வசனம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்தனால இருந்துச்சு. ஆனா அவர் ட்விஸ்ட் பண்றாரு. ட்விஸ்ட்னா அவங்களுக்கு தெரியுமா? நீங்க எல்லாம் லூசு பாயகடா, நான் தான் கரெக்டா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இது 1000 வருஷத்துக்குள்ள வசனம். இன்னைக்கு இந்த வசனம் ரொம்ப பொருந்தவே பொருந்தாதுங்கிறார். எனக்குன்னா தலை சுத்திடுச்சு. அதுக்கு அவர் சொல்ற வழக்கம் என்ன சொல்றான்னா, எல்லா ஜனத்திற்கும் மிக சொந்தம். அப்ப ஒரு ஹிட்லர் இருக்கான். இந்த ஹிட்லர்னு ஒருத்தன், அவனுக்கு சந்தோஷம் வந்துச்சு இயேசு பிறந்தனால. அவன் யூதர்லாம் கொன்னான். அப்ப இது இன்னைக்கு உள்ள வசனம் கிடையாது, 1000 வருட ஆசாச்சுன்னு சொல்லி.
நான் அன்னைக்கோட அவர் செய்தியை கேட்கறத நிப்பாட்டிட்டு அவர் வர்றதையும் நிப்பாட்டியாச்சு. இப்ப அவர் எந்த கண்ட்ரில இருக்காருன்னு யாருக்கும் தெரியல, காணா போயிட்டார். ஆவியான தாங்க உங்களுக்கு தெரியும்ல, பிலிப்பை தூக்கிட்டு போன மாதிரி இதெல்லாம் தூக்கி போயிட்டார். சரி, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் பிலிப்பியர் 11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறார். அந்த உங்களுக்கு தாவீதின் ஊர்ல பிறந்துதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 1வது அதிகாரம் 31 அந்த ரட்சகர் மாமிசத்தில் அந்த கடவுள் பிதாவுடைய சிந்தையில அவர் எப்படி அவரை வைத்திருந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது பிதாவுடைய சிந்தை. இதோ நீ கற்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயருடையாக 32 அவர் பெரியவராயிருப்பார். பிதாவாகிய தேவனுக்கு சிந்தை என்னன்னா, என் குமாரன் நான் அந்த பூமிக்கு அனுப்புவேன், கண்ணீருடைய கர்ப்பத்தில் அனுப்புவேன். கண்ணீருடைய கர்ப்பத்தில் வரும்போது யாரும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனா அவர் பெரிய, அவர் இன்னும் பிள்ளைய பிறக்கல. பிதாவுடைய சிந்தை அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் உன்னதமானவர்கள் யாருன்னா, அவர் யோசேப்பின் குமாரனே கிடையாது, மரியாதை குமாரனே கிடையாது, உன்னதமானுடைய குமாரன். இந்த உன்னதமானுடைய குமாரன் மாமிசத்தில் வெளிப்பட்டதான் இன்கார்னேஷன். இது பிதாவுடைய சிந்தை. அடுத்த தொய்ந்து பார்ப்போம். எனப்படுவார் கர்த்தராகிய தேவன் அவருக்கு பிதாவாகிய தேவன் தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பார். ஒரு சீட்டை ரெடியா வச்சிருக்காங்க. ஏமா கார்னேஷன் கிடையாதுமா, இன்கார்னேஷன். நீ அத எதுல பார்க்கணும்? சரி, நான் உனக்கு சொல்றேன், ஸ்பெல்லிங் சொல்றேன், கரெக்டா இருக்கு. IN இன்கார்னேஷன். இது கார்னேஷன் இருக்கு. IN CARNATION இன்கார்னேஷன். திரும்ப சொல்றேன், INCARNATION இன்கார்னேஷன். வெரி குட், எழுதுவோம். இப்ப உங்களுக்கு திரும்ப சொல்றேன், அந்த இன்கார்னேஷன்ல பிதாவுடைய சிந்தையில தன் குமாரனுக்காக ஒரு சீட் வச்சிருக்கோம். அது என்ன சீட்னா, ஒரு சிங்காசனம். இது யாருடைய சிங்காசனம்? தாவீதுடைய சிங்காசனம் வச்சிருக்கிறாரு. தாவீதின் குமாரனாக வந்து அந்த சிங்காசனம் உட்கார்ந்து. இதுதான் பிதாவுடைய சிந்தை. அவர் 33 அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றைக்கும் அரசாழ்வார். யாருங்க அந்த யாக்கோபின் குமாரன்? எத்தன் ஏமாத்திரவன். நம்பர் 1 எத்தன் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிற போதகர் தான் எத்தன். பயங்கரமான பயங்கரமான எத்தன். உங்களுக்கு என்னை பத்தி சில கதைகள் சொல்லியிருக்கேன், நிறைய கதைகள் நீங்க வரது நிப்பாட்டிருக்கீங்க. ஆனா அப்படிப்பட்ட ஏமாத்திர யாக்கோபத்தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிறார். ஏசாவல்ல யாக்கோபு என்றென்றைக்கும் அரசாழ்வார். இது தேவனுடைய சித்தம். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிடாது. முடிவில்லாத ராஜ்யத்தை இந்த பூமியில அவர் ஸ்தாபிக்கிறார். அது அவர் எப்படி ஸ்தாபிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பின உடனே ஆண்டவர் ஒரு பரலோகத்துக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. அதை யாருக்கு கொடுப்பார்னா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது. இது பிதாவுடைய சிந்தை. சரி, இப்ப இந்த பிதாவுடைய சிந்தையிலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படுதலுக்கு நான் கொண்டு வரேன். அதுங்க ஒரு சில இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பையன் பிறப்பான், ஆனா அவனுக்கும் அந்த குடும்பத்திற்கும் சம்மந்தமே இருக்காது. அவன் மனம் போன ஒரு வாழ்க்கையை வாழ்வான். ஆனா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. குமாரனுடைய சிந்தையை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 30வது வசனம். யோவான் 5:30. நான் என் சுயமாக நான் ஒன்றும் செய்யவில்லை. ஆக்ஷன் செய்யவில்லை. நான் என்ன செஞ்சாலும் பிதா எதை சொன்னாரோ அதைத்தான் நான் செய்வேன். சுயமாக ஒன்றும் செய்வேன். நான் கேட்கிறபடி நியாயம் தீர்க்கிறேன். கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேங்களுக்கு நான் சங்கீதம் யார் யாரெல்லாம் நீங்க வாசிச்சீங்களோ அங்க என்னுடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஜட்ஜா நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த ஜட்ஜ் எதனால அவர் ஜட்ஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 5வது அதிகாரம் 27வது அவர் மனுஷகுமாரனா இருக்கிறபடினாலே நியாயம் தீர்க்கிறது அதிகாரத்துக்கு நியாயம் தீர்க்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம்.
எனக்கு சித்தமானவர்களை நான் தேடாம, நம்ம என்ன தேடுவோம்? நமக்கு எது சித்தம், நமக்கு எது பிடிக்கும். நமக்கு சித்தங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எது நமக்கு சித்தம்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லிட்டேன், நீ சொல்லிட்ட, மத்தவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரியா? நான் எல்லாரும் நினைப்பாங்க இது ஒருத்தர் தான் லூசுன்னு சொல்லி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கர்த்தர் உன்னுடைய தாழ்மைக்காக உன்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு சித்தமானதிலே நான் தேடாமல், அப்ப நம்ம எது தேடுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, எனக்கு என்ன லாபம் இருக்கு. அனனியா சப்ரால் அவங்களுக்கு பிரயோஜனவனை தேடினாங்க. நாங்க நல்லா அனுப்பி வச்சுக்கிறோம், பணத்தை அனுப்பி வச்சுக்கிறோம், போய் சொல்லுவோம். ஆனா ஆவியானவர் மாட்டி வச்சிட்டார். ஆனா ஆண்டவராகிய இயேசு சித்தம் இல்லாமல், என்னை அனுப்பினவருடைய பிதாவுடைய சித்தத்தை, என்னை அனுப்பின பிதா தேவன், தேவனுடைய சிந்தைய பூமியில செய்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் பூமியில கிறிஸ்து இயேசுன்னு சொல்லி குமாரன். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சா? ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. புரியட்டாலும் சோத்திரம் சொல்லுங்க. இவனால இவ்வளவுதான் சொல்லிக் கொடுக்க முடியும். சரி, இப்ப 2 காரியத்தை நான் சொல்லி என்ன பிடிக்க முடியும். ஒரு சைட்ல பிதாவாகிய தேவன், அவர் எந்த ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது, எல்லா ஆத்மாக்களும் ரட்சிக்கப்படும். ஆத்மாக்கள் சாத்தானுடைய கரத்திலிருந்து நரகத்துக்கு போறது எல்லாத்தையும் நான் கொண்டு பரலோகத்தில் நிரப்பிடும். எந்த ஆத்மா நரக போயிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேற பெற்றது. அது பிதா தன் சாயல உண்டு பண்ண ஆத்மாக்கள் பரலோகத்தை வந்து சேர்றதற்கு பிதாவாகிய தேவன் ஒரு இன்கார்னேஷன் ஒரு பிளான் பண்றார். இன்கார்னேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்ட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது இயேசு கிறிஸ்து அல்லது கிறிஸ்து இயேசுங்கிற வர கிறிஸ்து இயேசுவாக வந்து ஒரு தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், மரியாதை சொல்லுகிறார். இதாம என்னுடைய பிளான், அந்த பிளானை நிறைவேற்ற நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்டார். உடனே அந்த அம்மா தாழ்மையா சொல்லுது, நான் அடிமை, இந்த அடிமை இதனால நான் ஒத்துக்கிறேன், நான் அடிமை, எனக்கு எந்த வார்த்தையும் கிடையாது, நீங்க செய்யறதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துருச்சு தன் சரீரத்தை. அந்த அம்மா ஒப்பு கொடுத்தனால ஒரு அருமையான மேசி அந்த பூமிக்கு வந்தார். வந்து உங்களை என்னையும் ரட்சித்தார். ரட்சித்து ஒரு சிங்காசனத்தை ரெடி பண்ணியிருக்கார். அது தாவீதின் சிங்காசனம். பிதாவாகிய தேவன் குமாரனை அந்த சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அன்னைக்கு நமக்கும் அந்த இடத்துல ஒரு சீட் கிடைக்கும். அது என்னன்றது மட்டும் அந்த சீட்டை மட்டும் காமிச்சிட்டு இந்த செய்தியை நான் முடிக்க போகிறேன். எடுத்துக்கலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 21 நான் ஜெயம் கொண்டு, நான் தேவனாய கர்த்தர் கிறிஸ்துனா வந்துட்டார், ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம், தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்திருந்தது போல ஜெயம் குலரன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படி ஆரம்பிச்சு ஜபிப்போமா. மகா இரக்கமாம் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. இன்கார்னேஷன்ங்கிறதுல ஒரு பாட்டு நாங்கள் பார்த்தோம், அதற்காக நன்றி. தொடர்ந்து இது தியானிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யணுமாப்பா. இது பெரிய சத்தியம், நாங்கள் அறிந்து இதனுடைய ரகசியத்தின் மேன்மையை புரிந்து கொள்ள உதவி செய்ய ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.